என்னடா சீடி இது? அதான் போட்டுக்குதே தசாவதாரம் 2பா. தசாவதாரத்துல ஏன்டா கமலுக்கு பதிலா எவனோ மொட்டை அடிச்சுட்டு வெள்ளக்கார வரான்? தெரியலப்பா, அதுவும் ஒரு அவதாரம் போலப்பா. அவதாரம்? அந்த அவதாரத்தை ஃபுல்லா பாத்துட்டேன்டா. படிக்கிற வயசுல பலனா படம் பாக்குற நீ? நான் வேணாம் தான்ப்பா சொன்னேன், ஃப்ரெண்டு தான்ப்பா கொடுத்தான். ஓ, ஸ்கூல்லே சப்ளை நடக்குதா? உன்னை படிக்க அமிச்சா இதா கத்துன்னு வரியா நீ? இருடா, நாளைக்கு உன் பிரின்சிபல் கிட்டே பேசிக்கிறேன். சொல்லுங்க சார். என்னயா ஸ்கூல் நடத்துற? உன் ஸ்கூல்ல இருந்து நேத்தியா பையன் பலனா படம் சீடி வாங்கி வந்து பாக்குறாயா? சார் கத்தாதீங்க சார், எதா இருந்தாலும் பேசிக்கலாம், உட்காருங்க சார். என்னயா கத்தாதன்ற? உன் புள்ள பார்த்தா சும்மா இருப்பியா? இவனும் என் புள்ள தான் சார். என்னயா சொல்ற? சார் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் என் பசங்க மாதிரி தான் சார். நீங்க உட்காருங்க சார், பேசிக்கலாம். உட்கார்றா. தம்பி என்ன பார்த்த? நீல படம் பார்த்தேன் சார். என்ன பண்ணாங்க? அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? யோ, என் புள்ள கைக்கு எப்படி சீடி வந்து விசாரிக்க சொன்னா நீ போய் சீடி வாங்குறதுக்கு விசாரிச்சுக்கிறியா? சார் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க சார். பேசு. தம்பி நீ சொல்லுப்பா. சார் டைட்டில் போடும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். அப்புறம் எங்க அப்பா வந்துட்டாரு சார். அப்புறம் தலைவலி இதுன்னு ஜண்டாபாம் தைலம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள கரண்ட் வந்துச்சு, ஃபுல் பார்த்து முடிச்சிட்டாரு சார். சார் வாங்கிட்டு வந்து அவனே முழுசா பார்க்கல. அவன் போயிட்டு வர கேப்ல நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அவனை போட்டு கத்துறீங்க. யோ, யாரு ஃபுல்லா பாக்குறான்றதா முக்கியம். ஸ்கூல்ல சீடி சப்ளை ஆகுதுன்னு சொல்லுகிற லூஸ் மாதிரி பேசினுங்கற. எவனோ ஒரு பையன் தான் என்கிட்ட சீடி குடுக்குறான். யாருன்னு பார்த்தா அவன் பேரண்ட் அவர் சொல்லு. சார் நீங்க டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு போங்க சார், நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். இதை அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு வரணும். டேய், அந்த பையன் பேர் என்னன்னு சொல்றா? பா சும்மா சின்னக்காரப்பா. அந்த பையன் பேர் ராஜேஷ். இவர் பையன் தான் அவன். இவர் வீட்டுல வாங்கி வைக்கிற சீடி எல்லாம் அவன் தான் திருடி எடுத்து வந்து கிளாஸ்ல ரொட்டேஷன்ல விட்டுங்கிறான். என்னயா சொல்றான் சார்? அபிராமன் கொஞ்சம் வெளியே இருப்பா. யோ சி, நீ எல்லாம் வாங்க. சார் கத்தி விஷயத்தை பெருசு பண்ணாம நம்ம கிட்ட கத்தி 2 இருக்கு. கம்முன்னு எடுத்து போய் ஜம்முன்னு பாருங்க. டேய் இருடா, வெளிய போய் எல்லாரும் சொல்றேன். சார் மச்சான், பாலிடிக்ஸ்ன்றது சர்வீஸ் ஆண்டா. நேத்து எங்க அப்பா சொன்னாரு. என்ன மச்சான் சொல்ற? நான் இத்தனை நாள் பிசினஸ் நினைச்சிருந்தேன்டா. எங்க அப்பா ஸ்பாட்ஸ் என்னறா? நம்ம டீ பிஸ்கட் பா. வச்சுங்கண்ணா. மச்சான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமாடா? மச்சான் கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாத. ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றேன். தண்ணில இன்வெஸ்ட் பண்ணு. அடுத்த 30 வருஷத்துல தண்ணி பஞ்சம் வரும். அன்னைக்கு நீதான் ராஜா. என்னடா வந்து ஒரு ஹவர் ஆச்சு இன்னும் போக மாட்டானுங்க. தம்பி வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல நான் அவள் தானே. சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. தம்பி டீ ஆறதுக்குள்ள குச்சிருங்கப்பா, அப்புறம் நல்லா இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. நான் 3 பாட்டா குடிப்பேன். ஃபர்ஸ்ட் பாட்டு சூடா குடிப்பேன், செகண்ட் பாட்டு மீடியமா குடிப்பேன், தேர்ட் பாட்டு ஃபுல்லா ஆற விட்டு குடிப்பேன். இப்ப எந்த பாட்டு பாப்பா இது? செகண்ட் பாட்டு போயினுக்குதுண்ணே. சரிப்பா. அப்புறம் அண்ணா கடை சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் இதே எங்க ஸ்பாட் ஆக்கிடலான்னு இருக்கோண்ணே. சரிப்பா, அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பதான் நான் சீக்கிரம் நிறுத்தர் வர முடியும். என்னடா 2 ஹவர் ஆச்சு இன்னும் போக மாட்டானுங்க. தம்பி கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இடம் இல்லாம வெளியே நின்று சாப்பிடுறாங்கப்பா. அப்ப எக்ஸ்ட்ரா டேபிள் சேர் வாங்கி போடுங்கண்ணா, உட்காந்து குடிக்க போறாங்க. கரெக்டுப்பா. அப்புறம் தம்பி சில பேர்லாம் ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா டீ கல்லே ஓட்டிடுறானுங்கப்பா. ஏந்து போவோம் அடுத்த கஸ்டமர் வருவாங்களேன்ற ஒரு சுய அறிவே இல்லப்பா. ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுறானுங்களா? சரி, நாங்க பாருங்க ஒரு டீ ஒரு பட்டர் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறோம். எங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுப்பா, சொல்லவே முடியாது. மச்சான், நீ பிசினஸ் தான் பண்ண போறன்னு முடிவாயிடுச்சுன்னா என்ன நம்பி காசு கூட நான் பாத்துக்கிறேன். தம்பி நோ பிசினஸ் பேசுங்க, சொல்லிட்டு வர மாட்டீங்களா? இதெல்லாம் ஊடாப்பா காலிங் மேல ஏத்திட்டு உள்ள வரதுக்கு. எங்க ஐடியாவை காது போட்டு நீங்க பேர் அளவலாம் பாக்குறீங்களா? டேய் இங்க 10,000 பேர் பிசினஸ் பேசிக்கிறானுங்க, 20,000 பேர் அரசியல் பேசிக்கிறானுங்க, இன்னும் 30,000 பேர் கிட்ட என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிக்கிறானுங்க. அதெல்லாம் கேட்டு பிறலாவாதனா உன் ஐடியா கேட்டு பிறலா பண்ணா? நானு கஸ்டமர் ஆச்சுன்னு பொறுமையா பேசினா பேசுற நீ எந்திரி. இவரு ட்ரம்ப், இவர் எலான் மஸ்க், இவர் அம்பானி உட்காந்து உலக கருத்து பேசுகிறானுங்க. வேலை வெட்டி போலடா நீங்க? இப்பதான் காலேஜ் முடிச்சோம். இப்பதான் முடிச்சீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையா? எந்த வருஷம்டா? 2020. 2026 இது. 6 வருஷமா வேலைக்கு போகாம தொழில் அதிபர் மாதிரி பேச்சு. போ போ, உனக்கெல்லாம் உடல் நிலமே சரியில்லை, உலக நலத்தை பத்தி பேச்சு. போ, இதுக்கப்புறம் அவங்களை எந்த டீகள்லயும் பாக்க. டேய் ஜோசப் இங்க வா. சார் எங்கடா போயிட்டு வர? சார் இப்பதான் சார் ஸ்கூல் உள்ளே வரேன். இப்பதான் வரியா? பேக் எங்க? சார் முதுகுவலி இது நேத்து கிளாஸ்லயே வச்சுட்டு போயிட்டேன் சார். முதுகு வலி இதெல்லாம் முன்னாடி மாட்டணும் சுத்துறா. ஆமா ஷூ எங்க? பேண்ட் அப்படி தூக்கி போட்டுங்கற? சார் வீட்டாண்ட ஃபுல்லா தண்ணி நிக்குது சார். ஏண்டா அடியில வெயில்ல குடியில தண்ணியா வத்தி போதே? எப்பறா உங்க வீட்டாண்ட மட்டும் தண்ணி நிக்குது? வீடு நான் கடல் நடுவுல கட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். ஆமா ஐடி கார்டு ஏன் பாக்கெட்ல இருக்குது? பாக்கெட்ல வைதான் ஐடி கார்டு கொடுத்தாங்களா? சார் தொங்க விட்டா கைத்து தொங்கிருது சார். கைத்து தொங்குதா? என்னடா எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்ற? இல்ல ஜோசப், சிலருக்குலாம் சொன்னா புரியாது. நீ திரும்பு. சார் வேணா சார். திரும்புடா. இல்ல சார் வேணா சார். என்ன திமிரு இருந்தா? ஜனகண மனகதி நாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா
பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்ரா திராவிட உத்தர வங்கா விந்த இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜல சிசரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுப ஆஷிஷ மாஹே ஜாஹே ஜவசய தாதா ஜனகண மங்கள நாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா ஜயகே ஜயகே ஜய 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 ஜயகே ஜயகே ஜய 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 ஜயகே ஜனகண. இந்த பாகிஸ்தான்காரர்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம சண்டவன சாலா புலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாமான தூக்கி வந்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வெட்டா போட மாட்டேன். யோ என்ன என் கோட்டை சித்திக்க கொலை கொலைன்னு கத்தினுக்கிறேன். அதெல்லாம் ராணுவ படம் பாத்துக்கோ, நீ கம்மன் படியா. மகனே உனக்கு தெரியாது, நேத்து நைட்டு ஃபுல்லா பகுதி தெருவுல குண்டு போட்டுருந்தானுங்க. டம்மு டிம்முன்னு சத்தம். இவனுங்களுக்கு பயந்தே நான் ஒண்ணு கூட போகாம அடிக்க வச்சிருந்தேன் தெரியுமா? யோ குண்டு தான் போடலையா, பக்கத்துல நாகத்தம்மா கோயில் திருவிழாவுக்கு பட்டாசு வச்சிருந்தாங்கயா, அந்த சத்தம் யாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அவனுங்களை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஜெட்டி போடுவேன். இது ஓ மேல சத்தியம்டா. ஏய் நீ ஜெட்டி போறதுக்கு என்ன ஏமல சத்தியம் பண்ற? அப்புறம் என்ன யா போறலாம் அப்படி ஆதரிக்க கூடாதியா? நமக்கு அமைதி தான் முக்கியம். கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகமே குருடான்னு காந்தி சொல்றாருயா. எனக்கு காந்தி பிடிக்காது மகனே. அப்ப ஏத்த விட்டு சாந்தி மட்டும் பிடிக்காடா பூந்தி முகம்? எனக்கு தெரியாத நினைச்சுக்கிறியா? போருக்கு போறன்னு கதை கொடுத்துட்டு கோட்டடிக்கு ஐடியா பண்ற நீ உள்ள போடா. போ மகனே, நான் கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிறேன். ஏய் நீங்க தான் அந்த கமெண்ட்ஸ்ல கலவரத்தை விட்டார கும்பலா? அதெல்லாம் உங்களை ஒதுங்கினும்டா. இரியா யாரோ கவுத்துறாங்க. மகனே போவதா மகனே, அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரியா? நேத்து ஒரு வீடியோ கமெண்ட்ஸ்ல தைரியம் தான் என் வீட்டுல குண்டு போறான நம்ம வீட்டு அட்ரஸ குத்த விட்டேன். அதை பார்த்துட்டு முகமூடி போட்ட ஒருத்தன் கம்மிங் சொல்லு துப்பாக்கி போட்டு அனுப்புறான். எனக்கு தெரிஞ்சு அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவி குச்சி, நீ எழுதி பார்த்ததுன்னு குடும்பத்தையே அடிக்க வேலை பாத்துறியாடா? மகனே வேணாமா என்ன பண்றது? கூறிய பிச்சு ஓடுறான் வந்துட போறான். ஆனா 12th முடிச்சுட்டு அடுத்து டெக்லைன்ல போலான்னு இருக்கனா. ஓ டெக்கா? இந்த தோனி ஸ்டாருக்கு நம்ம ஃப்ரெண்டு தான். நோ, அது டோனி ஸ்டார்க்குனா. ஏய் நான் செல்லமா அப்படிதான்டா கூப்பிடுவேன் அவரை. நீ என்ன பண்ணு, ஒரு 1 லட்சம் மட்டும் அண்ணன் கையில கொடு, நான் உனக்கு துபாய்க்கு அனுப்பி விட்டுறேன். அங்க இருந்து அவர் பாத்துப்பாரு. நோ, டோனி ஸ்டார்க் செத்துட்டாருனா. நீ தம்பி பிகாம் பண்றா, இப்பதான்டா ட்ரெண்டிங், நல்லா கோடி கோடியா சம்பாதிக்கலாம்டா. நீயும் பிகாம் தானே படிச்ச, கோடி கோடியாவா சம்பாதிக்கிற? இல்லப்பா ஒரு 10 கம்பெனில ரெசியூம் போட்டுக்கிறேன், வரும். என் வாயில ஏதாச்சும் அசிங்கமா வரும், கம்முனு இருனா. டேய் அதெல்லாம் வாழாவாதுடா, அண்ணன் கிட்ட ஒரு பொட்டலம் பிசினஸ் இருக்குதுடா. டேய் அதெல்லாம் பண்ணாத, நீ இத பண்றா. டேய் அதெல்லாம் வாழாவாது, நீ கம்முனு இரு, எனக்கு தெரியும். தம்பி நான் சொல்றத கேளு, அவன் பண்றா. டேய் சரி கம்முனு இரு. என்ன சார் போவோமா? என்னடா எட்டோனே போவாமான்னு அபசகுணமா பேசுற? சார் சாரி சார், போவோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சாரி போடணும் சார். ஃபர்ஸ்ட் சிப்பா போடுறேன், மூத்திரமாடா மூட்டு வந்து உட்கார மாட்டேன். சார் சாரி சார், சாரி போட்டோம் சார். அத்து என்ன பண்ணோம்? கீர் போடணும் சார். சார் முதல்ல கிளச் அழுத்திட்டு தானே கீர் போடணும். அவன் சொல்றான் உனக்கு தெரியல. யோ முதல்ல உனக்கே தெரியல, கீரை போடணுமான்னு கேக்குறேன். பூமுமான மாதிரி தலையாட்டி என்ன அடிக்கிற? டேய் உனக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணடா. சார் கத்தாதீங்க சார், நம்ம பையன் சார் அவன். நம்ம பையனா? அதை விடுங்க சார். இந்த கார்ல பில்டிங் விட்டு பில்டிங் பாயறது கத்துக்க எவ்வளவு நாள் சார் ஆகும்? காரை விட்டு வெளியே பாஞ்சிருவே நீ, கம்முனு இரு. சார் ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் சார். வந்து கால் ஹவர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் கீரே போட்டுக்கிற நீ, சிரிக்காத. சாரி சார், கிளட்ச் பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணோம்? அப்படியே கிளச்ச பொறுமையா விடு. ஏறிச்சு சார். கொலகார பாவி, கொஞ்ச நேரத்துல கோமாக்கு பேர் பண்ணா 2 பேரும். என்னடா தின்னு தோல்ச்ச? நான் எங்க சார் தின்னேன்? நேத்து சாப்பிட்டது என்ன ஜீரணமாவல? அடா பாவி, ஒரு நாள் குசுவ சேமிச்சு வச்சு உரியாடா. சீ ஏந்து போடா. சார் எனக்கு பழசெல்லாம் மறக்குது, நான் ஹாஸ்பிடல்ல கூட்டு போங்க சார். தம்பி ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு வெயிட் போடாதப்பா. என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா மாஸ்டர், வெயிட் போடாதனா. மாஸ்டர் இப்படிதான் கை திறப்பான், அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதன்னு. தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லதுக்கா? எங்க வெயிட் அதிகமா போட்டு உன்னோட பெரியடாயிர போறோன்னு உனக்கு போறாம. டேய் தம்பி, யோ மாஸ்டர்னா சாமி பத்து ஊதுவத்தி சுத்தினியா, மிஷினுக்கு ஆயில் ஊத்தினியான்னு இருக்கணும். அதை விட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கிளம்பு. சரிப்பா நீ போடுப்பா. டேய் என்னடா என்ன ஊதுவத்தி சுத்த சொல்லிட்டு நீ கொசுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி வர? மாஸ்டர் அது தூக்குனேன், கருக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கை லாக் ஆயிடுச்சு. அது போட்டா அப்படிதான் ஆமாண்ணா. அப்படிலாம் ஆவாது, திரும்ப. டேய் உன்னை கவுத்து கடையில போட்டா காடை ஃப்ரை மாதிரியே இருப்ப போலியடா. மாஸ்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க மாஸ்டர். வலி வந்தானே மரியாதை தானா வருது. ஐயோ L4 L5 போயிட்டு இருக்குதுப்பா. அது போனா மாஸ்டர் ஆகும். அது போனா நீ நீர் வாழ் உயிரினமா மாறிடுவப்பா. இதுக்கப்புறம் தரையில இல்ல, ஃபுல்லா கரையில தான். மாஸ்டர் விளையாடாதீங்க மாஸ்டர், எதுனா பண்ணுங்க மாஸ்டர், வலி அதிகமாகுது. ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், உன் முதுகுல கொக்கி போட்டு தூக்குறேன்னு வச்சுக்கோ, தசவதாரம் கமலஹாசன் மாதிரியே இருப்பேன். ஏய் இங்க வா. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நீ எதுக்கு தனியா நடமான்னுங்கிற? ஒரு வேலையா வந்துக்கிறேன். காலியா இருக்க இடத்துல வேலையா வந்துக்கிறேன்னா தப்பு சப்பா வந்த. தண்ணி பாட்டிலே காணா, பேக்ல வச்சுக்கிறியா? அதெல்லாம் இல்ல, ஒரு ஒர்க்கா வந்தேன். வேலையா வந்தியா ஒர்க்கா வந்தியா? மாத்தி மாத்தி பேசுனா மண்டை சூடாயிரும் எனக்கு. ஏய் கம்முனுடா, பயந்துற போறான். தம்பி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 300 ஃபைன் கட்டு போ. காசெல்லாம் இல்ல. டேய் மறுபடியும் மண்டை சூடாவதுடா. டேய் மண்டை சூடானா காதை கச்சி துப்பி கழுத்தறுத்து போட்டுறா. காசு எடுறா. சத்தியமா காசு இல்ல மச்சான் அவன் இல்ல இல்லன்றானா, அவன்கிட்ட காசு இல்ல போலடா, விட்டுறலாம்டா. இருடா.
தம்பி அவன் விடமாட்டான்ப்பா. அருணாக்கரையாவது வெளியில போடுறியா? அதையாவது கைட்டி குத்துட்டு போ. மச்சான் இங்க வாயேன், இவனுக்கு பின்னாடி மண்டை ஓடலாம் தெரியுதுடா. இது எதனா பிரிச்சு வித்துடலாமா? மச்சான் போயிடலாம்டா. நான் இன்னைக்கு காசு பார்க்காம வரதா இல்ல, நீ வேணா போ. மச்சான் நீ பாடுறா. பாடுறாவா? தம்பி உன்னை விடுறதா இல்ல, பேக் கைட்டு. என்னடா மூமெண்டே இல்லாத மூக்க மாதிரி நிக்கிற? காசர்ரா. தலைவலி, தலைபாரம், தலைக்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் புள்ளி குண்டு தைலம் சார். புள்ளி குண்டு தைலம். புள்ளிக்கு சளி பிடிச்சா கூட இந்த தைலத்தை போட்டு குண்டுல படுத்துக்கும் சார். டேய் புர்ரா, நேத்து என் ஆளு இன்னைக்கு உன் ஆளு, நாளைக்கு வேற யாரதோ, அது தெரியாம பேசாத. என் ஆளை பத்தி எல்லாம் தப்பா பேசாத. ஓ இன்னைக்கு உன் ஆள் இல்ல, கேட்டுக்க மச்சி. டேய் உனக்கு பாத்துக்கு தெரியல, அதனால உன்னை விட்டு போயிட்டா. நான் கேர் பண்ணி பாத்துக்கிறேன், என் கூட இருக்கா. ஆனா என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, அவன் உன்னை ஒரு நாள் கழட்டி விட தான் போறான், நீ நடுத்தரல நிக்க தான் போறாத, நான் பார்க்க தான்டா போறேன். அன்னைக்கு நான் உன்னோட ஒரு படி மேல இருப்பேன்டா. ப்ரோ அவனை கொஞ்சம் கூட்டுன்னு போங்க ப்ரோ. ஊசு மாதிரி பேசி கட்சியில இவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே, என்னென்னலாம் பேச போறானோ. பெட்ரோல் போட்டியா இல்லையா நீ? சரக்கு விட்டு சரக்குன்னு அடிக்கிற. எனக்கு ஏதோ உன் மேல சந்தேகமாகுது. நீ மேனேஜர் சொல்லு. நான் முறைகிற இப்ப வீடியோ எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோ, பங்கே இருக்காது, பாக்குறியா? நீ குத்த 20 ரூபாய்க்கு 2 வரடா புச்சு நிப்பாங்க. பாவம் பையன் தள்ளு வரான். 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா தொகுறா நீனு. நான் பாக்குறேன், நான் கத்தாதண்ணா. சுட்டு மந்த மாதிரி பெட்ரோல் போடுறதுக்கு நான் இந்த வண்டி வாங்கிக்கிறீங்க. வண்டியை ஒரு விட்டு சைக்கிள்ல போட. நான் இருக்க, நான் போறேண்ணா. வந்துட்டான் 2 ரூபா 3 ரூபாய்க்கு. மூச்சை நல்லா இழுங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா அந்த முள்ளு முடிகிற வரைக்கும் உங்க மூச்சை புடிங்க. நோ ஐஸ் போட்டு எங்கனா வருது, சீக்கிரம் வர சொல்லலாம். அவனை பணமே நேரட்டும் போல. பா என்ன பாச்சு? நோ அதை வேற ஏன்னா கேக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல லங் டெஸ்ட் ஏதோ வீடியோ பாத்துக்கிறானா, அந்த முள்ளு முடிகிற வரைக்கும் மூச்சு பிடிக்கணும். இவன் பிடிக்கிற நேரம் பார்த்து பாதியிலே சிக்னல் கட் ஆயிட்டுக்குது. அது தெரியாம இவனும் மல்லு கட்டிக்கிறான். இந்த பாருண்ணா, செத்து சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க, இன்னும் நின்னுக்குதுண்ணா. இது சாக வேண்டிய வயசாப்பா இது. உனக்கு மட்டும் நான் வாழ வேண்டிய வயசா? என்னப்பா? ஒரு நிமிஷம்ண்ணா. டேய் என்னடா, டேய் 100 பேர் இல்லடா, 200 பேருடா. டீ சீக்கிரம் வாடா. பா 200 பேர் சொந்தக்காரங்களாப்பா? நோ நீ வேறண்ணா, ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிறானா. சரி குத்த காசுக்கு டீ அது குடிச்சிட்டு போட்டுந்தான். பா ஆனா ஒரு ஃப்ரெண்டா எல்லாத்தையும் எத்தி செய்யறியப்பா. உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்குது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதெல்லாம் இல்லண்ணா, என் சட்டையை தானே அவன் போட்டுக்கிறான். அது எப்போ கைட்டு வாங்கன்னு பாத்துனுக்கிறேன். கைட்டு எடுத்துன்னு ஓடுருவேன்.